வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். இன்னைக்கு நம்ம சினிமாலயம்ல பார்க்க போறது சாலினி. குழந்தை நட்சத்திரமா இருந்து ஹீரோயினா அறிமுகமாகி பல படங்கள்ல நடிச்ச ஹிட்டான நடிகை தான் சாலினி. சாலினி பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா தனது சுட்டித்தனமான நடிப்பால் பலரையும் கவர்ந்திருப்பாங்க. இவங்க சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினின்னு சொல்லிட்டு அனைத்து முன்னணி நடிகர்களோடையும் சிறு வயசில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்கள பேபி சாலினின்னு சொல்லிட்டு செல்லம்மாவும் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நடிப்பில் பார்த்தீங்கன்னா படு சுட்டித்தனமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. 1997 மலையாளத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க ஹீரோயினாக அறிமுகமான படம் தான் அணியாதி பிறவு. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபாசில். இப்போ ட்ரெண்டிங் ஸ்டாராக இருக்கிற ஃபகத் ஃபாசிலோட அப்பா தான் அவர். அந்த படம் தான் தமிழில் காதலுக்கு மரியாதைன்ற பேரில் வெளிவந்துச்சு. இதில் விஜய்க்கு பேரா சாலினி நடிச்சிருப்பாங்க. இது ஒரு நல்ல காதல் படமாகவும் குடும்ப படமாகவும் அமைஞ்சிருந்தது. சாலினிக்கு ரொம்ப ஹிட்டான படமாக இருந்தது. தமிழில் சாலினி இரண்டாவது நடித்த படம் அமர்க்களம். அமர்க்களம் படத்தில் அஜித்க்கு பேரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடிக்கும்போது தான் அஜித்க்கும் சாலினிக்கும் காதல் மலர்ந்தது. அந்த காதல் தான் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு. இவங்க ரொம்பவுமே நல்ல ஒரு பேரா இந்த அளவுக்கும் வள வராங்க. அந்த காதலுக்கான முதல் ரீசனே இந்த அமர்க்களம் படத்தில் இவங்க 2 பேரும் ஜோடியாக நடித்தது தான். இந்த படமும் இவங்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு. அஜித்க்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஹிட் படமாக அமைஞ்சது. இந்த படம் 1998 வெளியாச்சு. 1999 மீண்டும் விஜய் கூட கண்ணுக்குள் நிலவு அப்படின்ற படத்தில் பேரா நடித்தாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சாங்லாம் ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு. நிலவு பாட்டு, ரோஜா பூந்தோட்டம் போன்ற பாட்டெலாம் அந்த சமயத்தில் ரொம்பவுமே ஹிட்டான ஒரு சாங்காக இருந்துச்சு. இதுவும் இவங்களுக்கு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சிருந்துச்சு. அடுத்து 2000 இவங்க மாதவன் கூட பேரா நடித்த படம் தான் அலைப்பாயுதே. மாதவனுக்கு இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் மூவி. இது ரொம்பவுமே ஹிட்டான லவ் மூவியாக அமைஞ்சிருந்துச்சு. மேரேஜுக்கு அப்புறம் இவங்க நடித்த படம் தான் பிரியாத வரம் வேண்டும். இந்த படமும் 2000 தான் ரிலீஸ் ஆச்சு. இதில் பிரசாந்த் கூட பேரா நடிச்சிருப்பாங்க. இதில் சாலினியோட நடிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஒரு காதலியாக மாறின ஒரு பொண்ணோட உணர்வுகளை ரொம்பவுமே நல்லா வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதுதான் இவங்க நடித்த கடைசி படம். இந்த படம் அஜித் சாலினிக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க நடித்த படம். மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க எந்த படமுமே நடிக்கலை. அஜித் சாலினி பேருக்கு 2008 அனிஸ்கான்ற பொண்ணும் 2015 ஆத்விக்ன்ற ஒரு பையனும் பிறந்தாங்க. இவங்க 2 பேருமே இப்போ ஸ்கூல்ஸ் படிச்சுட்டு வராங்க. சாலினி பார்த்தீங்கன்னா இப்போவுமே அவங்களுக்கு நிறையா நடிக்கிறதுக்கு சான்சஸ்லாம் வருது. பொன்னியின் செல்வனில் கூட சாலினி நடிக்க வேண்டியது. ஆனால் அவங்க நடிக்கிறதுக்கு ஒத்துக்கலை. நல்ல ஒரு குடும்ப தலைவியாக வளம் வந்துட்டுருக்காங்க. இது போன்ற சினிமா தகவலுக்கு நமது சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.